என்ன பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுச்சா? ஆமாம் சித்தி. காலையில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். இப்போ கடைக்கு போகிறேன். என்ன யாராவது ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்களா? இல்லையே சித்தி. இல்லை அவங்க சித்தி இல்லை மாமா யாராவது ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்டேன். இல்லை எனக்கு யாரும் ஃபோன் பண்ணல. ஏன் சித்தி என்னாச்சு? அதான் அந்த ஊரில் ஒரு கிளவி இருந்ததே உங்கள் ஆச்சி, அவங்களுக்கு முடியலையா, அதான் உங்கள் மாமங்காரன் ஃபோன் பண்ணான். எக்கா முடிஞ்சா வந்து பார்த்துட்டு போயேன்னா. அப்படியா? அது உங்கள் சித்தப்பா பொண்டாட்டி சித்தி தானே? ஆமாம் ஆமாம் அவள் தான். அவள் படத்தில் பாடுக்கு அவளை சித்தின்னு யாரோ கூப்பிடுவாங்களாக்கும். மாமங்காரன் வந்து அக்கா முடியாமல் இருக்கா பார்த்துட்டு போகலாம்லாண்ணா. சரி அதான் நீயும் என்ன வர்றியா, உனக்கு எதுவும் ஃபோன் வந்துச்சான்னு கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ தான் எட்டி பார்க்குறதே இல்லையே, பூட்டிக்கிட்டு என்ன தான் பண்ணுவியோ. இந்த வெயிலில் வெளியே எங்கே போக, பிள்ளைகளுக்கு வேறு லீவு, அதனால் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். அது லீவு தானே, அங்கே எங்கே நீங்கள் கூட்டு போக வேண்டியதானே, ஊருக்கு கூட போயிருக்கலாம். இல்லை இந்த லீவ்லலாம் ஊருக்கு போகல. மே மாதம் லீவில் வேணால் எங்கேயாவது கூட்டு போகணுன்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நீ எங்கேயாவது பிள்ளைகளை கூட்டு போயிட்டு வந்தால் தானே மித்த யாரும் வர்றவங்க வருவாங்க. போகணும் சித்தி, மே மாதம் லீவில் போகணும். சரி என்ன உங்கள் ஆச்சியை பார்க்க போகிற வரையா? இல்லை சித்தி நானும் இப்போ வரல, பிள்ளைகளுக்கு வரல, ஸ்கூல் திறந்துருச்சு. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் திறந்தா என்ன ஒரு நாள் கூட்டு போவோம், இல்லைன்னா ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு போயிட்டு வந்துடுவோம் நம்ம. அவங்க என்ன அவங்க ஊருக்கு போயிருப்பாங்கல்ல, அது ஒரு கிராமம், அங்கே எப்போயாவது தான் பஸ் வரும். இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு போயிட்டு அதுக்குள்ளெல்லாம் திருப்பி வர முடியுமா? இல்லைன்னா பிள்ளைகளையும் லீவ் போடு, கூப்பிட்டுட்டு வேணால் போயிட்டு வருவோம். அதுக்கு வந்து எங்கேயுமே போகல. ஐயோ லீவெலாம் போட்டு அவங்க அப்பா சத்தம் போடுவாங்க. ஆமாம் இப்படியே அவங்க அப்பா சத்தம் போடுவாங்க. அப்படி இப்படின்னா அப்புறம் நாளைக்கு எதுவும் ஒரு விசேஷம்னா உங்கள் வீட்டுக்கு ஆள் வர வேண்டாமா? இருக்கட்டும் ஸ்தி, நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். சரி அப்போ அது உன் இஷ்டம். அப்போ ரம்யாவும் வராளா? அவன் எங்கிட்ட வர, அதுவும் பிள்ளைகளை இழுத்துக்கிட்டு இந்த வெயிலில் கூட்டு போயிட்டு வர அவங்க அத்தை விடுவாங்களாக்கும், அதான் அவள் வரமாட்டா. சரி ஸ்தி, நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டுட்டு வேணால் சொல்கிறேன். கடைக்கு தான் போகிறேன், உனக்கு எதுவும் வாங்கணுமா? இல்லை இல்லை உன் தங்கச்சி போன வாரம் வந்தவன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டா, அதனால் எனக்கு ஒன்றும் வேண்டாம். நானே வெயிலுக்கு ராகி கூழையும் கம்மங்கூழையும் காய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பெரிய செலவாக போகுது? இன்னும் அவள் சனி ஞாயிறில் வந்தாதான், அதுவும் வேணும்னா அவள் வந்து வாங்கிக்கிடுவா. சரி ஸ்தி, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி. சை இவெல்லாம் ஒரு சித்தி, சித்தி கிடையாது வில்லி, சரியான 1ஆம் நம்பர் வில்லி. இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கவா? ஏ லூசு, நீ யாரு? என்னைய மாதிரியே இருக்க. ஆமாம் நீ யாரு? என்னைய மாதிரியே இருக்க. நான் தான் உன் மனசாட்சி. சரி சரி சாக்கானதெல்லாம் போதும். ஏய் நீ என்ன சொல்கிற? ஏன் மனசாட்சியா? நீயா தனியாக நின்று பேசுறது லூசு மாதிரி இருக்குல்ல. நான் தான் உன் மனசாட்சி. இத்தனை வருஷம் உன் கூட இருந்த அனுபவத்தில் இனிமே உன் வாழ்க்கையில் நான் சொல்கிறத தான் நீ கேட்டு நல்ல நல்ல முடிவாக எடுக்கணும். பார்த்துக்கோ, முட்டாள்தனமாக நிறையா முடிவு எடுத்துக்கிட்டு அப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. வாய மூடு. நான் ஏன் உன் பேச்சை கேட்கணும்? அப்புறம் என் பேச்சை கேட்காம வேற யார் பேச்சை கேட்பேன்? நானே சுயமாக முடிவெடுப்பேன். ஆமாம் சுயமாக முடிவெடுத்து தான் இந்த நிலைமை நிற்க. ஏன் எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். அப்படியா? நீ நல்லா தான் இருக்க இல்லைங்கள, கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பேன் தான் சொல்கிறேன். சரி நீ என் மனசாட்சி, இப்போ நீ என் கணக்கு மட்டும் தான் தெரிவியா இல்லை எல்லார் கணக்கும் தெரிவியா? ஏ லூசு, நானே சொல்லிட்டேன் அவன் மனசாட்சின்னு. நான் எப்படி எல்லார் கணக்கும் தெரிவேன்? சும்மா உன் கணக்கு மட்டும்தான், உன்னைய மாதிரியே தெரிவேன், அவ்வளோதான். தெரிவேனா நான் உன்னோட இமேஜினேஷன், அவ்வளோதான். ஓஹோ, இப்போ நான் தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருக்கிறது பதிலாக உங்ககிட்ட எதனாலும் ஷேர் பண்ணிக்கலாம், அப்படி தானே? ஆமாம் கிட்டத்தட்ட அப்படித்தான். சரி என்னோட ப்ராப்ளம்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? உன் கூட இத்தனை வருஷம் இருந்ததில் என்னோடய பிரெயினில் நான் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீ உன்னோட ப்ராப்ளம்ஸை சொல்லும்போது நான் அதுக்கேற்ற மாதிரி உனக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பேன். இல்லாட்டி சில சமயம் நம்மளோட சேர்ந்து பேசி முடிவெடுக்கலாம், ஓகேவா? அப்படியா? என்ன அப்படியா? ஆமாம் இப்போ நான் வரதுக்கு முன்னாடி தனியாக நின்று பேசிக்கிட்டு இருந்தியே, நான் கூட லூசுன்னு சொல்லிகிட்டே வந்தேன்ல, அது என்னது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு பார்ப்போம். அதுவா வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் சித்தி இருக்காங்கல்ல, நான் கடைக்கு போகிறதுக்காக கீழே வந்தேன். அப்போ வந்து பேசினாங்க. எங்கள் மாமா ஃபோன் பண்ணி அங்கே ஒரு ஆச்சிக்கு உடம்பு சரியில்லை, அதாவது வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மா இருப்பாங்களே அவங்களோட சித்தப்பா, அப்பா கூட பிறந்த தம்பி சித்தப்பா, அவங்க ஒய்ஃபுக்கு முடியலையாம். அதனால் எங்கள் சித்தியை ஃபோன் பண்ணி வந்து பார்த்துட்டு போக்கா வரட்டுன்னு சொன்னாங்களாம். அதான் அவன் நீயும் வரியா போமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. ஓஹோ அப்படியா? சரி மேடம் அதுக்கு என்ன சொன்னீங்க? என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். ஆமாம் இதில் உன் வீட்டுக்கார்ட்ட கேட்க என்ன இருக்குது? அப்போ என் வீட்டுக்கார்ட்ட கேட்காமையே போயிட்டு வர சொல்கிறியா? இத்தனை நாளாவது லீவ் இருந்தது, இப்போ என் பிள்ளைகளுக்கு வேறு ஸ்கூல் திறந்துருச்சு. அது ஒரு கிராமம், கண்டிப்பாக காலையில் என் பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டுட்டு திருப்பி அதில் 4 மணிக்கு கூப்பிட வரதுக்குள்ளே என்னால் வரவே முடியாது. இல்லைனா எங்கள் சித்தி சொல்கிற மாதிரி லீவ் போட்டால் கூப்பிட்டு போயிட்டு வர முடியும். ஆனால் இந்த வெயிலில் அந்த பிள்ளைகளையும் சேர்த்து இழுத்துட்டு போகணுமே, அதான் யோசிக்கிறேன்.
அட முட்டாள் சக்தி. என்ன திட்டுற? ஆமாம், நான் திட்ட தான் செய்வேன். நான் சொல்கிறத கேளு. என்ன? உங்கள் மாமா யாருக்கு ஃபோன் பண்ணாங்க? சித்திக்கு. ஏன் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணல? உங்கள் மாமாட்ட உன் நம்பர் இருக்கும்ல, அப்போ ஏன் உனக்கு ஃபோன் பண்ணாமல் உங்கள் சித்திக்கு மட்டும் ஃபோன் பண்ணாங்க? உங்கள் மாமா நீ போய் அந்த ஆட்சியை பார்க்கணுன்னு நினைக்கல. உங்கள் சித்தி அங்கேருந்து வளர்ந்தவங்கன்றதுனால உங்கள் சித்தியை தான் வந்து பார்க்க சொல்கிறாங்க, புரிஞ்சதா? அதனால் உன்னைய வர சொல்லணும்னு நினச்சிருந்தா உங்கள் மாமா உனக்கே ஃபோன் பண்ணியிருந்திருப்பாங்க. உங்கள் சித்தி தனியாக போக மாச்சப்பட்டுக்கிட்டு உன்னையும் சேர்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க மக மட்டும் வரமாட்டாங்களாம் பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு. ஏன்னா வெயிலில் அவங்க அத்தை விட மாட்டாங்களாம். ஏன் அப்போ உன் பிள்ளைய இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போயிருக்கு, லீவ் போட்டுட்டு நீ கூப்பிட்டு போயிட்டு வரணுமோ? உங்கள் சித்தி அவங்க வளர்த்தாங்க, அதனால் அவங்க போய் பார்க்கணும் அவசியம். அதுவும் இல்லாமல் அவள் வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. உங்கள் சித்தி மகளும் புகுந்த வீட்டில் இருக்கா. அதனால் எக்கா அங்கே இருக்கிறதுக்கு ஒரு வாட்டி இங்கே வாக்கா எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோன்னு கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீ போய்கிட்டு இருப்பியா? நீயா கட்டன் ரைட்டாக சொல்ல வேண்டியதானே, சித்தி இதுக்கெல்லாம் நான் வரணும்னு அவசியம் இல்லை, நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு. ஆமல்ல, நான் வரணும்னு நினச்சிருந்தேன் எங்கள் மாமா எனக்கே ஃபோன் பண்ணியிருப்பாங்களே. இவ்வளோ தூரம் நான் இதுக்கு போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. ஆமாம், இப்போ நல்லா சொல்லு. அதைத்தான் சொல்கிறேன், பார்த்தியா? அவங்கவுங்க தேவைக்கு எப்படியெல்லாம் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பாரு. ஆமாம், அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. அதான் நான் என் வீட்டுக்கார கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா இருந்தவளை கொண்டு வந்து இங்கே எதிர்த்த வீட்டில் வாடகைக்கு வச்சாங்க. இப்போ நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். உன் வீட்டுக்காரர் தான் வாடகைக்கு வச்சாங்க இல்லைங்கள, நீ எதுக்கு அதுக்கு சரிண்ணே? நானும் சொல்லத்தான் செஞ்சேன், வேண்டாங்க பிரச்சனை வரும்னு. சரி சொன்னேன். எத்தனை தடவை சொன்னேன்? ஒரு 3 தடவை சொன்னேன். அவங்க கேட்குற மாதிரி தெரியல, அதனால் பேசாமல் இருந்துட்டேன். அப்படி தானே? அதுவும் தான். உன்னைக்கே நானும் இவ்வளோ தூரம் நினைக்கல. எனக்கு இவங்க பக்கத்தில் வந்தப்பறம் தான் தெரியுது இவங்க குணமே. ஓன் சித்தி தான். எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றா ஒரே ஊரில் இருந்திருக்கீங்க. உனக்கே அவங்க குணத்தை பற்றி சரியாக தெரியல. உன் வீட்டுக்காருக்கு மட்டும் எப்படி தெரியும்? அவங்க அங்கங்கே ஃபங்க்ஷன் வீட்டில் பார்த்து பழகினதை வச்சு, சரி இந்த அத்தை அங்கே தனியாக இருக்கிறதுக்கு, சரி இதுனா மகளை கட்டி கொடுத்த ஊர், நம்ம பக்கத்தில் இருந்துக்கிட்டாங்கன்னா நம்ம எதுவும் உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கலாம், மற்றபடி அப்பப்போ மக வந்து பார்த்துக்குருவான்னு நினச்சிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். என் வீட்டுக்காரன் அதே தான் சொன்னாங்க. நான் நல்லதுன்னு நினச்சி செஞ்சேன், ஆனால் இன்றைக்கி இவங்க எனக்கே கெடுதல் செய்கிறாங்க. ஆமாம், அது என்னமோ உண்மைதான். உங்கள் சித்திக்கு பயங்கர பொறாமை. சரி, அது பரகாட்டி பார்த்துக்கலாம். அவங்கள எப்படி சமாளிக்கிறது நம்ம சேர்ந்தே முடிவு பண்ணலாம், சரியா? இப்போ அதை விடு. அடுத்து நீ வீட்டுக்கு போகும்போது பார்த்தேன்னா கட்டன் ரைட்டாக சொல்லிடு, நான் வரலை. ஆனால் ஏதாவது சொல்லுவாங்களே, நீ இப்படி அவங்க ஏதாவது சொல்லுவாங்க இவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சினா நீ எதுவுமே செஞ்சுக்கிற முடியாது. உனக்கு என்ன தேவை? உன் வீட்டுக்காரு ஊரில் இல்லை, உன்னையை நம்பி தான் பிள்ளைகளை விட்டுருப்பேன். நீ ஒழுங்காக பிள்ளைகளை பார்த்துட்டு உன்னால் வேறு என்ன பண்ண முடியுமோ பிரயோஜனமாக உன் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறதை விட்டுட்டு, ஐயோ ஏதாவது சொல்லுவாங்க ஏதாவது நினச்சிக்கிறவாங்க நீ நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நீயே இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா நீ பிள்ளைகளுக்கு என்ன நல்லது சொல்லிக் கொடுப்ப? நீ தான் சில தைரியமானதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரி மனசாச்சி, எனக்கு நீ சொல்கிறது புரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த நான் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேன். நான் போக போகிறதும் இல்லை, நான் சொல்லிக்கிறேன், சரியா? அதைத்தான் சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ போகலாமா வீட்டுக்கு? ஓகே ஓகே. என்ன 1/4 கிலோ பெரிய வெங்காயம். அக்கா அந்த பையன் கொஞ்சம் தள்ளி கொடுங்க. இந்தாங்கண்ணே போடுங்க. அடுத்து பச்சை மிளகாண்ணே, அப்புறம் தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே 1/2 கிலோ. வேற என்னக்கா வேணும்? கோவக்காய், அது ஒரு 1/4 கிலோ மட்டும் போதும். என்ன மஷ்ரூம் பாக்கெட் இருக்கா? இருக்குக்கா, இருங்க எடுத்து தரேன். என்ன எலுமிச்சம்பழம் தாங்கண்ணே, ஒரு 4 பழம் போதும். ரேட் எவ்வளோண்ணே? 50 ரூபா வருதுக்கா. ரேட்டு கூடயோ? ஆமாக்கா, இப்போ கொஞ்சம் ரேட்டு கூட தான். கிலோவே 200 ரூபாக்கா. இது 4 பழம் 1/4 கிலோ வருது, பார்த்துக்கோங்க. போடவா? போடுங்கண்ணே. என்ன எவ்வளோ ஆச்சு? அவ்வளோதானக்கா? ஆமாண்ணே அவ்வளோதான். எவ்வளோ ஆச்சு? அக்கா 220க்கா. என்ன இந்தாங்கண்ணே. தாங்கம்மா. இந்தாங்கக்கா பேலன்ஸ். சரிண்ணே. என்ன பிள்ளைங்க உள்ள என்ன பண்ணுது இன்னைக்கு? என்ன அதிசயமா அக்காவும் தம்பியும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க போல? அதுவா, வேற ஒன்றும் இல்லை. நேற்று நைட்டு தூக்கமே வரல, ஒரே வெக்க. சாமி, இனிமேல் நைட்டு ஒரு தடவை குளிச்சுட்டு தான் படுக்கணும்னு நினச்சேன். இந்த பிள்ளைகளையும் குளிக்க வைக்கணும்னு நினச்சேன். நம்ம குளிங்கன்னா இதுக்கு குளிக்குமா? இவ்வளோ வேக்காட்லேயும் ஒரு நேரம் அந்த லீவில் குளிக்க சொன்னதுக்கே குளிக்கலை. அதான் இன்றைக்கி கடைக்கு போனேன்னா அங்கே சவர் ஜெல் ஒன்று இருந்தது. நம்மளுமே அப்படி தானே?
ஏதாவது ஒன்று புதுசாக சோப்போ இல்லை ஏதாவது பார்த்தா தான் குளிப்போம்ல, அதனால் அதை வாங்கிட்டு வந்து காமிச்சேன். உடனே நான் குளிப்பேன் நீ குளிப்பேன்னு ரெண்டும் பிடிச்சிக்கிட்டு கிடக்கு. ஓ அதான் விஷயமா? அதான் என்னடா, என்ன வேக்காடுனாலும் சரி பாத்ரூம் பக்கமே போக மாட்டாங்களே, இன்னைக்கு 2 பேரும் உள்ளே கொடுத்து கடந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்களே என்னன்னு பார்த்தேன். ஆமாம், உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த லட்சுமி ஆச்சி இருக்காங்கல்ல, நம்ம அம்மாவோட சித்தப்பா ஒய்ஃபு, அந்த ஆச்சிக்கு உடம்பு சரியில்லையாம். ஆமாம் ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். ரொம்ப முடியலையாம்ல, அப்படிதான் சொன்னாங்க. சித்தி கூட இன்னைக்கு என்னை கேட்டா, என்ன போய் பார்த்துட்டு வருவோமான்னு. நீ எதுக்கு? மாமா ஃபோன் பண்ணாங்களாம். ஃபோன் பண்ணி, எக்கா இப்படி முடியல சித்திக்கு, சும்மா தானே இருக்க, வந்து பார்த்துட்டு போக வேண்டியதானேன்னு. ஆமாம், போய் பார்க்க வேண்டியதானே. இங்கே என்ன ரம்யாவா இருக்கா? அவள் மாமியா வீட்டில் இருக்கா, இவள் சும்மா தானே இருக்கா. போய் உடம்பு சரியில்லைன்னா போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே. அதான் மாமா கூப்பிட்டாங்க போல இருக்கு, அதனால் அவள் என்னைய துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. உன்னைய துணைக்கு கூப்பிட்றாளா? ஆமாம் ஆமாம், நீ வாயேன், நீ வர வேண்டியதானே. இப்படி ஒரு இடத்துக்கும் போகாமல் வராமல் இருந்தால் எப்படி அப்படின்னா. இவ போக வேண்டியதான், அதுக்காக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த கிராமத்துக்கெல்லாம் நீ அதுக்குள்ளேயும் பிள்ளைகளை விட்டுட்டு திருப்பி கூப்பிட வர டயத்துக்கு வர முடியுமா? அதெல்லாம் நீலாம் போக வேண்டாம். ஐயாப்பா நான்லாம் போகலப்பா. அப்படி கூப்பிட வர முடியாதுன்னா பேசாமல் பிள்ளைகளுக்கு லீவ் போட்டு வா, கூப்பிட்டு போயிட்டு வருவோம். லீவில் தான் நீ எங்கேயும் கூப்பிட்டு போகல அப்படிங்கிறா. ஆமாம், ரொம்ப அவசியம். அது இல்லாமல் இதுதான் பிள்ளைகளுக்கு பிக்னிக் பாரு, லீவில் கூப்பிட்டு போகிற இடம். நல்லா இந்த வெயிலில் பிள்ளைகளை லீவ் போட்டு ரொம்ப முக்கியம், அவசியம். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா சத்தம் போட போகிறாங்க. ஆமாம், அதான் நான் கேட்டேன், என்ன அப்போ ரம்யா வராளான்னு. அதுக்கு இல்லை, அவங்க மாமியார்லாம் வெயிலில் விட மாட்டாங்க, அவள் எதுக்கு, அதான் நான் போகிறேன்ல அப்படிங்கிறா. ஆமாம், அவள் மகன் மட்டும் எங்கேயும் தேவையில்லை, வர தேவையில்லை. நம்ம மட்டும் வேலையை விட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது இவங்க பின்னாடியே இவங்க துணைக்கி சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே வேலை இல்லைல்ல. நல்லா எல்லாரும் வர்றா பாரு, வரத்தா வராதுமா. நீ வேலைக்கு போகிறதுனால ஒருத்தையும் உன்னைய கேட்கறது இல்லை, நான் வீட்டில் இருக்கிறதுனால ஏன் ஒருட்டு வர வேண்டியதானே உயிரை எடுக்காதுமா. ஆமாப்பா, ஒரு வேலைக்கு போகிறது நல்லது தான், இது ரொம்ப அவசியம் பாரு. அதுவும் பிள்ளைகளை இழுத்துக்கிட்டு நல்ல ஒவ்வொருத்தையும் வரத்தாதான் வராளுங்க. நீ அதெல்லாம் எங்கேயும் போக வேணாம். என்னை கேட்டால் நீ பேசாமல் உட்காந்து படி, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க, நீ பேசாமல் உட்காந்து படி அதைத்தாம்மா நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னத்தையாவது பண்ணுவோன்னு. எங்கே சரி, இந்த வாரத்துக்குள்ளே இந்த அட்டையை போட்டு கொடுத்து முடிச்சுட்டு இன்னும் எத்தனை நாள் கிளாஸ் இருக்க போதோ தெரில. ஏப்ரல் 23 வேறு எலெக்ஷன், அதுக்கு முன்னாடி லீவ் விட சொல்கிறாங்களா இல்லை ஏப்ரல் ஃபுல்லும் ஸ்கூல் இருக்குமான்னு தெரியல. பார்ப்போம். இன்னும் மே மாதம் இதுக்கு கூட தானே இருக்கணும். இதில் வச்சுக்கிட்டு என்னால் ஒரு வேலை செய்ய முடியல தாயி. அது செய்ய முடியாதுமா, அது உன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நீ ஒரு வேலை செய்ய முடியாது, புக்கையே தொட முடியாது. அதான் எனக்கும் என்ன பண்ணன்னு தெரியல. சரி, என்ன காஸ்டியூம் இது? ஆமாம், இதுதான் எங்களோட சம்மர் காஸ்டியூம். மேடம் வந்து ரொம்ப வேக்காடாக இருக்கான், அதனால் டெய்லி நைட்டு இப்போ இப்படி தான் தூங்குறாங்க. என்னது, இப்படி தான் தூங்குறாளா? ஆமாம் யமுனாமா, எவ்வளோ இதாக இருக்குது தெரியுமா, எனக்குலாம் காற்றே வரல. ஏப்பா எனக்கு இதையே அவுத்து போட்டுடலாம் போல இருக்குது. வணக்கம், இதையே அவுத்து போட்டா அடி வாங்க போகிற பாரு, பெரிய பிள்ளைகிட்டே வர. சரி, இப்போ உங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்றதுனால ஓகே, நீங்கள் மட்டும் இருக்கிறதுனால, இல்லைன்னா இப்படி இருக்கக்கூடாது சரியா? ஷோ ஏப்பா, இந்த அம்மாவும் இப்படி தான் சொன்னான், இந்த யமுனாமாவும் இப்படி தான் சொல்கிறா. என்ன பெரிய பிள்ளைகிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் அப்படி இல்லை பாப்பா, நீ குட்டி பாப்பாவாக இருந்த, இப்போ வளர்ந்துக்கிட்டே வரல, அதுக்காக சொல்கிறோன்னே. இப்போ சரி, நீ வீட்டுக்குள்ளே தான் இருக்க, சொல்கிறோம். வெளியே எங்கேயும் போனால் இப்படிலாம் இருக்கக்கூடாது என்னம்மா? அதெல்லாம் இருக்க மாட்டேன். சரி, என்ன அட்டை போட்டாச்சா? நான் ஆச்சி வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரவா இன்னும் கொஞ்சம் நோட்டு, என் நோட்டெல்லாம்? இல்லை நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஐ எவ்வளோம்மா, அப்படியா? என் நோட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டியா? ஆமாம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இன்றைக்கே எல்லாத்தையும் அட்டை போட்டு கொடுத்துருவீங்களா? நாளைக்கு நான் போய் சப்மிட் பண்ணிடலாமா? இன்னைக்கு எவ்வளோ இதுக்கு அட்டை போட முடியுமோ அட்டை போட்டுடலாம் சரியா? சரி, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? அதை சொல்லவே இல்லை நீ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போச்சு? எப்பயும் போல தான் போச்சு. ஏய், உங்கள் கிளாஸில் எத்தனை பேர்? 9 பேர் தானே. இப்போ யாராவது புதுசாக வந்திருக்காங்களா? ஆமாம்மா, புதுசாக 2 பேர் என் கிளாஸ் வந்திருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்படியா, பரவாயில்லையே. அப்போ இந்த வருஷம் உங்கள் கிளாஸில் 11 பேர் அப்படி தானே? ஆனால் இல்லையே, 9 பேர் தான். ஏண்டி எம்மா? அதான் ஆல்ரெடி 2 பேர் போயிட்டாங்கல்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னோம்ல, அவளை அவங்க வீட்டில் வேறு ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க, கம்மியாக ஃபீஸ் வாங்குகிற ஸ்கூலில். அப்படியா? சரி, அப்படின்னா ஒருத்தி தானே போயிருக்கா? இல்லை, வேற ஒரு ஊருக்கு இன்னொரு பாயும் போயிட்டான். அதனால் இப்போயே என் கிளாஸில் 9 பேர் தான் தெரியுமா? உங்கள் கிளாஸில் இந்த 9 பேரை தாண்டாது போல இருக்கு. சரி, ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக இருக்கே, நல்லா சொல்லித் தருவாங்கன்னா ஒழுங்காக நோட்டை கூட திருத்த மாட்டேங்காங்க. நல்லா ஃபீஸ்லாம் வாங்குறாங்கல்ல, கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்தா தான் என்னவா? இல்லை, இந்த வருஷம் எங்கள் மிஸ்ஸு வேறு மிஸ்ஸு, இவங்க சூப்பராக நடத்துவாங்க தெரியுமா? எங்களுக்குலாம் இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, இவங்க 7th தான் வருவாங்கன்னு நினச்சோம். இந்த தடவை நாங்கள் நினச்ச மாதிரி வரல. போன தடவை 6th எடுத்தவங்கள இந்த தடவை 4th போட்டாங்க. அப்படி மாறி மாறி சஃபில் பண்ணி வந்திருக்காங்க. அதனால் இந்த தடவை எங்கள் கிளாஸ் மிஸ் எனக்கு சூப்பராக எடுப்பாங்களே. அப்படியா?
அப்போ நீ சூப்பராக படிப்பேன்னா? ஆமாம், நான் சூப்பராக படிப்பேன் பாரு. சரி, உன் தம்பி எங்க? அவன் இன்னும் உள்ளே கிடந்து குளிச்சுக்கிட்டு தான் இருக்கான். சரி எம்மா, நான் உங்கள் ரெண்டுத்துக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் பண்ண போகிற? நீங்கள் கவர் போடுறீங்கல்ல, நான் இந்த சோஃபாவில் உட்காந்து பார்க்குறேன். இதுக்கு பேர் தான் ஹெல்ப்பா? ஆமாம், உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கோம்ல, அதுவே உனக்கு ஹெல்ப் தானே? ஆமாம் ஆமாம், நல்ல ஹெல்ப்பு தான். தம்பி, ஜெய், குளிச்சது போதும், சீக்கிரம் வா.